மே மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. திருத்தூதர் பணி 16ஆம் அதிகாரம் 11 to 15 வசனங்கள். அதிலே அவர்கள் துரோவாவில் கப்பல் ஏறி அவர்கள் பல இடங்களில் செல்லுகிறார்கள். மசூதிய முக்கிய பகுதிகளுக்கெல்லாம் செல்லுகிறார்கள். ஓய்வு நாள் என்று அவர்கள் குடியேற்ற நகரத்திலே அவர்கள் பிடிப்பி சென்றார்கள். அங்கு ஓய்வு நாள் என்று நற்செய்தி ஜெபிக்க இடத்தை தேடினார். இறைவேண்டல் செய்த இடத்தை அப்பொழுது பெண்களோடு பேசுகிறார். அப்போது அந்த தியேத்ரா நகரை சார்ந்த பெண் ஒருவர் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர் பெயர் லிதியா. செந்நிற ஆடை விற்பவரான அவர் கடல் வெளிப்பட்டிருந்தார். வசனம் 14. பவுல் பேசியதை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை திறந்தார். அவரும் வீட்டாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டில் இருக்க இறங்கி வைத்தனர். பவுல் பேசியதை கேட்டு அவர் உள்ளத்தை திறந்தார். கண்ணை திறக்கல, காதை திறக்கல, வாயை திறக்கல, இதயத்தை திறந்தார். திருவடிப்பாடு 3:20 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கதவை தட்டுகிறேன், ஏதாவது சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு லிதியாவுடைய வீட்டுக்கு வந்தால் ஆண்டவரை ஏற்கனவே தேடிப்படி தலையில் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தாரோ அதே போல இந்த லிதியாவும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருந்தார். அதனால் ஆண்டவரே அவர்களை தேடி சென்று அவருடைய வீட்டிலே தங்கி அவருடைய ஆண்டவருக்கு முழுமையாக பிலிப்பினர்களை ஒப்புக் கொடுக்க செய்தார். அந்த ஆண்டவரை தேடுகிற யாவரும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கு திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெறுகிறான். இப்படி தேடிக்கொண்டிருந்த லிதியாவை நீ சந்தித்தது போல எங்களுடைய உள்ளத்தை திறந்து எங்களோடு வந்து இருந்தும் எங்களை ஆசீர்வதித்து